So welcome back to everyone. And so இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப்பை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஃபார் லூப் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். என்ன எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம ஃபார் லூப்ல டிக்ஷனரிஸ் ஒரு யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் வைல் லூப்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபார் லூப் ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்க, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல நம்ம டிக்ஷனரிஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அதை பார்த்துட்டு வைல் லூப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிக்ஷனரிஸ் வந்து பார்க்க போகணும், ரைட்? ஸோ டிக்ஷனரிஸ்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் டிஐசிடி ஈக்குவல் டு டிக்ஷனரிங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்ட் இதில் எனக்கு என்ன இருக்கும்? ஒரு கீ இருக்கும், அதுக்கு கரஸ்பாண்டிங்க ஒரு வேல்யூ இருக்கும், ரைட்? ஒரு கீ எப்பயுமே ஸ்ட்ரிங்ல தான் கொடுக்கணும். நீங்க வேல்யூ எதுல வேணா கொடுத்துக்கலாம். ஓகே, என்ன டேட்டா டைப்ல வேணா கொடுத்துக்கலாம். எய்தர் இட் மே பி இன்டிஜரா இருக்கலாம் ஆர் ஃப்ளோட்டா இருக்க கூட இருக்கலாம். ஓகே, அடுத்து கீ 2, கீ 3. ஓகே, நான் இப்போ ஒரு டிக்ஷனரி கொடுத்துட்டேன், ரைட்? ஸோ இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு டிக்ஷனரி எப்பயுமே நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ள ஒரு கீ வேல்யூ பேர்ஸை கொடுப்போம், ரைட்? ஸோ நம்ம பார்த்த எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லாத டாபிக் கிடையாது, எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதில் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகே, நீங்கள் 2-3 தடவை ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் டைப் டிஐசிடி ரன் பண்ணீங்கன்னா டிக்ஷனரி, ரைட்? ஸோ நம்ம டிக்ஷனரி ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ ஃபார் ஐ இன், ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் டிஐசிடி, ஓகே, அண்ட் கோலன் என்டர் பண்ணிட்டு பிரிண்ட் ஐ கொடுத்துருங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்க நார்மலா ஒரு டிக்ஷனரி அசைன் பண்ண ஒரு வேரியபிளை நீங்க வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கீ வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். கீழே நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், சரிங்களா? ஓகே, ஸோ நார்மலா நீங்க ஒரு டிக்ஷனரியை வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ண போது உங்களுக்கு கீ வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், சரிங்களா? ஓகே, ஸோ கீ வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அண்ட் எனக்கு ஃபுல் வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணணும், கீயோட கரஸ்பாண்டிங் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிக்ஷனரி பார்த்தப்போ ஒரு 3 கீ, தட் இஸ் 3 பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்துருப்போம், சரிங்களா? என்னென்ன அப்படின்னா டாட் கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா இங்கே ஜூபிட்டர்ல உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ங்கிறது கிடைக்கும் இல்லையா? ஓகே, ஸோ இதில் நம்ம 3 பில்டிங் கீஸ் பத்தி பார்த்தோம். என்னென்னா ஐட்டம்ஸ், கீஸ் அண்ட் வேல்யூஸ். ஓகே, ஸோ இதில் எதுக்கு யூஸ் ஆகுது? வேல்யூஸ் வந்து எனக்கு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ இங்கே என்னென்ன வேல்யூ இருக்கு? 1 2 3 3 4 5 9 8 7. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்றீங்க அண்ட் அதை வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்றப்போ நமக்கு டப்புள்ஸ்ல அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ டிக்ஷனரி யூஸ் பண்றீங்க அண்ட் அது வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்றீங்க, சரிங்களா? ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்றப்போ உங்களுக்கு டப்புள்ஸ்ல வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வேல்யூஸ்னா வேல்யூஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, அண்ட் இது நம்ம டிக்ஷனரி டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்போ இந்த 3 கீஸையும் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ
ஸோ கீஸ்ன்னு கொடுத்து ரன் பண்ணீங்கன்னா என்னென்ன கீஸ் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ என்னென்ன கீஸ் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். அண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்க கீயும் சரி ரெண்டுமே டப்புள் பேர்ஸா பிரிண்ட். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டப்புள் பேர் அப்படிங்கிறத ஒரு வேர்டு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ டப்புள் பேர் பார்த்தோம் அண்ட் அந்த டப்புள் பேர்ஸா வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ கீ 1 கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன 153, அதே மாதிரி கீ 2 ஓடுது 345 அண்ட் கீ 3 ஓடுது 987. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் வந்துட்டு அங்க எப்படி நீங்க கீ வேல்யூ கீ அண்ட் வேல்யூ பேரா கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி இங்க டப்புள் பேரா எனக்கு பிரிண்ட் ஆகும். நார்மலா நீங்க ஐட்டம்ஸ் கீஸ் அண்ட் வேல்யூஸை கால் பண்ணி பிரிண்ட் பண்றோம். சரிங்களா? இங்க இப்போ இதே மெத்தடை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ டாட் கீஸ்னு கொடுத்தீங்கன்னா ஓகே இப்போ எனக்கு கீஸ் கிடைக்கும். அதே இடத்துல டாட் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஐட்டம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஐட்டம் கொடுத்துருக்கேன் அண்ட் ஐட்டம் வந்து நமக்கு என்ன என்னவா கிடைச்சிருக்கு இங்க டப்புள் பேர்ஸா கிடைச்சிருக்கு. ரைட், அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இங்க டப்புள் அன்பேக்கிங் பண்ண முடியுங்களா? ஓகே, இப்போ நான் ரன் பண்ணிட்டேன் பாருங்க dict டாட் ஐட்டம்ஸ். ஓகே, இங்க ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள்ல வந்துட்டு நான் டிக்ஷனரி வந்து அசைன் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ அந்த டிக்ஷனரி வந்து அசைன் பண்ணிருக்கேன், அதுல இருந்து நான் ஐட்டம்ஸ் ஃபெச் பண்றேன். ஓகே, ஐட்டம்ஸ்னா என்ன கீயும் வேல்யூ தான் ஐட்டம்ஸ். ஓகே, அது தனித்தனி பேர்ஸ் நீங்க கமாவால செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கனால அண்ட் கீ 1 123ங்கிறது ஒரு டப்புள் பேராவும் கீ 2 345ங்கிறது ஒரு டப்புள் பேராவும் அண்ட் கீ 3 987ங்கிற ஒரு டப்புள் பேராவும் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ என் வாய்ஸ் நல்லா கேக்குதுங்களா? ஓகே, எஸ் சார். தென் இந்த மாதிரி எனக்கு டப்புள் பேரா கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ எனக்கு டப்புள் பேரா கிடைச்சிரும் அண்ட் இதை நான் இப்போ அன்பேக்கிங் பண்ண முடியும். அன்பேக் பண்ணி கீ தனியா வேல்யூ தனியா நான் வந்து ஸ்டோர் படிக்க முடியும். எப்படின்னா இங்க நீங்க i, j இல்லைன்னா என்ன டெம்பரரி வேரியபிள் உங்களுக்கு வேணுமோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். ஓகே, i, j கொடுத்துட்டு இப்போ என்னாச்சு நான் i மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால எனக்கு i மட்டும் இங்க பிரிண்ட் ஆகுது. ஓகே, நான் j மட்டும் பிரிண்ட் பண்றேன், எனக்கு j மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் i ஒரு கமா அண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கு அண்ட் கமா j. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வேலையை கிடைச்சிருச்சுங்களா? அண்ட் இதுக்குள்ள நீங்க இந்த 2 வேலையை எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ டிக்ஷனரி வந்து உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ டப்புள் அன்பேக்கிங் வச்சு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, ஸோ சின்ன கால்குலேஷன்ஸ் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம், இல்லை 2 வேல்யூ தனித்தனியா எடுத்து என்னால் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸை நான் கெட் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நம்ம பேரா வர டப்புள்ஸ் எடுத்து 2ஆ பிரிச்சாச்சு. ஓகே, ஸோ நீங்க இங்க 3 டப்புள்ஸ் பிரிக்கலாம், 4 5 6 7 எத்தனை டப்புள் பேர்ஸ் வருதோ அத்தனை டப்புள் பேருக்கும் நீங்க அத்தனை வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இதுல யாருக்கா ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார் லூப் இதோட முடிஞ்சது. ஓகே, ஸோ ஃபார் லூப்ல இன்னும் ஒரு கண்டிஷன் மட்டும் பார்க்கலாம், நெஸ்டட் ஃபார் லூப். சரிங்களா? ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்த்துட்டு ஆல்ரெடி நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு ஃபார் லூப்ல இன்னொரு ஃபார் லூப் கொடுக்கறதா நெஸ்டட் ஃபார் லூப். ஓகே, ஸோ அந்த நெஸ்டட் ஃபார் லூப்பை நம்ம இங்க பிரிண்ட் பண்ணலாம். சரிங்களா?
ஓகே. ஸோ இப்போ நான் ரெண்டு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ரெண்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் அதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 2 வேல்யூ வச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 4 வேல்யூ மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. லைக் கார்ட்ஸ் தெரியும் இல்லைங்க உங்களுக்கு. ஸோ கார்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளவர் இருக்கும் ரைட். ஸோ 4 ஃப்ளவர் இருக்கும் அண்ட் ஈச் ஃப்ளவருக்கும் 14 கார்ட்ஸ் இருக்கும் ரைட். ஸோ நம்ம இப்போ அவ்வளோ எடுக்க போகிறது இல்லை. அண்ட் ஒரு 2 ஃப்ளவர் மட்டும் எடுக்க போகிறோம். அண்ட் 2 ஃப்ளவருக்கு அந்த 14 கார்ட்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இல்லைன்னா 4 ஃப்ளவருமே பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. ஸோ பார்க்கலாம் எப்படிங்கிறது. ஓகே. ஸோ அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் இன்னும் அட்வான்ஸ் வர்றப்போ இதே டெக் கிளாஸ் வச்சு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. ஓகே. அதை சால்வ் பண்ணுவீங்க. ஆனால் இதே டெக் மீன்ஸ் கார்ட்ஸை தான் சொல்லுவோம். ஓகே. கார்ட்ஸோட ஷஃபலிங் பார்ட்டை தான் வந்து டெக்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதை வச்சு ஒரு வார் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்ட்ஸோட வார் கேம் ரைட். ஸோ அதை சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே. தென் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஷூட்னு சொல்கிறேன். ஓகே. ஷூட்ஸ்னால் அந்த ஃப்ளவர்ஸ்னு இருக்கும் ரைட். ஸோ இதில் லிஸ்ட்டில் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். லிஸ்ட் இல்லைன்னா டப்பில் கூட கிரியேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அதில் இருக்க வேல்யூஸை சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஓகே. நான் ஷூட்ஸில் வந்துட்டு 4 ஃப்ளவர் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்ஸு. ஓகே. அண்ட் டைமண்ட்ஸ் அண்ட் ஸ்பேட்ஸ் அண்ட் கிளப்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 4 ஃப்ளவர் தான் வந்து உங்களோட கார்டில் இருக்கும். ஓகே. ஒரு கார்டு எடுத்துட்டிங்கன்னா 52 கார்டு இருக்கும். அண்ட் ஈச் கார்டில் 14 நம்பர்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 14 நம்பர்ஸ் எப்படின்னா 2 to 10 வரைக்கும் இருக்கும். அண்ட் 2 to 10 வரைக்கும் இருக்கும். 10க்கு மேலே வந்துட்டு ஜாக்கு, குயினு, ஓகே, கிங்கு, அப்புறம் ஏஸ், இந்த 4 கார்டு இருக்கும். மொத்தம் 14 கார்ட்ஸ். 14 or 13 I think so. Didn't confuse it. Okay. So 13 cards இருக்கும்னு நினைக்கிறேன். And ranks equal to, okay, so ranks equal to நம்ம அந்த இதை கார்டோட கவுண்டை வந்துட்டு நம்ம லெட்டர்ல டைப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ 2 and 3 ஓகே. 4 1 ஃபர்ஸ்ட் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஸோ 2 3 4 and 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் வந்து ஜாக்கு, அதுக்கப்புறம் குயின் இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் கிங்கு. மொத்தம் 13 கார்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ வேல்யூ வைஸாக பார்க்குறப்போ 14 வரும். அண்ட் கார்டு வைஸாக பார்க்குறப்போ 13 கார்ட்ஸ். 13 × 4 52 வரும். ஓகே. அண்ட் இங்கே லாஸ்ட்டாக வந்து ஏஸ். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட சீக்வன்ஸ். ஓகேங்களா. ஸோ 4 கார்ட்ஸு அண்ட் ஈச் மொத்தம் 13 கார்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது எப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளவர்லையும் 13 கார்ட்ஸ். இப்போ ஹார்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த 13 கார்ட்ஸ் இருக்கும். டைமண்ட்ஸில் இந்த 13 இருக்கும்.
ஸ்பேட்ஸ்ல இந்த 13 இருக்கும், கிளப்ஸ்ல இந்த 13 இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த கார்ட்ஸை பிரிண்ட் பண்ண போறோம். 52 கார்ட்ஸையும் பிரிண்ட் பண்ண போறோம். எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிரிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரிண்ட். அண்ட் நீங்க என்ன பண்றேன்னா ஷூட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு ஹார்ட்ஸை வந்து நான் கிராப் பண்றேன். ஓகே, ஹார்ட்டை வந்து கிராப் பண்றேன். 0 தானேங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அண்ட் இது கூட பிளஸ் பண்றேன். பிளஸ் your ஸ்பேஸ் ஆஃப் அண்ட் அங்கிட்டு ஆஃபுக்கு அடுத்த ஒரு ஸ்பேஸ், தென் பிளஸ் இங்கே ரேங்க்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இதில் வந்து 0ன்னு கால் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குது, ஹார்ட்ஸ் ஆஃப் 2. ஆக்சுவலாக எனக்கு என்ன வரணும்னா 2 ஆஃப் ஹார்ட்ஸ்ன்னு வரும். ஓகே, அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2 ஆஃப் ஹார்ட்ஸ் அவங்க பிளே பண்றப்போ இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவாங்க. 2 ஆஃப் ஹார்ட்ஸ், 3 ஆஃப் ஹார்ட்ஸ், 4 ஆஃப் ஹார்ட்ஸ், ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி இந்த 4 இதுக்கும் பிரிண்ட் பண்ணணும். இப்போ 14 ரேங்க் இருக்குல்லங்க, ஸோ 14 ரேங்க்ங்கிறது 2ல இருந்து ஏஸ் வரைக்கும் இருக்கு. சரியா? அண்ட் இப்போ நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா 2 ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அண்ட் 3 ஆஃப் ஹார்ட்ஸ், 4 ஆஃப் ஹார்ட்ஸ், 5 ஆஃப் ஹார்ட்ஸ், 6 ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி டைமண்ட்ஸ்லயும் 2 ஆஃப் ஹார்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். அண்ட் ஸ்பேட்ஸ்லயும் 2 ஆஃப் ஹார்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். அண்ட் கிளப்ஸ்லயும் 2 ஆஃப் ஹார்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? அண்ட் இதுக்கு தான் நம்ம இப்போ நெஸ்டட் ஃபார் லூப்பை யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார் ஐ இன் ஆர் ஐ இன் ஷூட்ஸ் கொடுத்துறேன். சரிங்களா? இங்க பிரிண்ட் பண்றேன். இது நார்மலா உங்களுக்கு தெரியும் எப்படி பிரிண்ட் ஆகும். ஹார்ட்ஸ், டைமண்ட், ஸ்பேட்ஸ், கிளப்ஸ் பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ இதுல தான் ஒரு சின்ன லிட்டில் லாஜிக் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். இதுல என்ன பிரிண்ட் ஆகுது, நம்ம இங்க எவ்வளோ லைன் கொடுத்தாலும் அந்த லைன் ஃபுல்லா 4 டைம் வந்து ரன் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ 4 டைம் ரன் ஆகும். அண்ட் இங்க நான் வேற ஏதாவது வேர்ட் கொடுத்தாலும் ஓகே, இல்ல இங்க ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் a = 0. சரிங்களா? அண்ட் இங்க என்ன பண்றேன், a = a + 1. ஸோ இது உங்களுக்கு நல்லா தெரியும். a = a + 1னா எனக்கு என்ன கிடைக்கும், ஆல்ரெடி ஏல 0 இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் லூப்ல a = a + 1, 0 + 1 a = 1 ரீஅசைன் ஆயிடும். ஓகே, அடுத்த செகண்ட் லூப்ல a = a + 1. ஓகே, அப்ப ஏல செகண்ட் லூப்ல என்ன இருக்கு, 1 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ 1 + 1 2ன்னு அசைன் ஆயிடும் மறுபடியும் ஏல. ஓகே, அடுத்து தேர்ட் லூப்ல ஆல்ரெடி ஏல 2ன்னு இருக்கு. அண்ட் 2 + 1 3. அண்ட் ஃபோர்த் லூப்ல 3 + 1 4. அண்ட் ஃபிஃப்த் லூப்ல 4 + 1 5th. ஓகே, ஸோ நான் இதை பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஷூட்ஸ்ல வந்து எனக்கு 4 தான் இருக்கு. ஓகே, ஷூட்ல வந்து 1 2 3 4. ஓகே, அப்ப இந்த பிளாக் ஆஃப் கோட் எனக்கு எத்தனை தடவை ரன் ஆகுது, 4 டைம்ஸ் ரன் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் கொஞ்சம் கிளியரா கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஃபார் லூப் இருக்குல்ல, நெஸ்டட் ஃபார் லூப் என்ன கான்செப்ட்ங்கிறது ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. ஓகே, இங்க நம்ம a = a + 1 கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இங்க என்ன பண்றோம், a = a + 1. சரிங்களா? ஸோ a = a + 1 கொடுக்குறப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் a = 0. நான் இங்க பக்கத்துல டைப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லூப். ஓகே, ஷூட்ஸ்ல மொத்தம் 4 இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு தெரியும். இங்க நம்ம என்ன பாஸ் பண்றோமோ அந்த வேல்யூவை டிபெண்ட் பண்ணி ஃபார் லூப் குள்ள இருக்கிற இந்த லைன்ஸ் வந்துட்டு
அந்த வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இப்போ அந்த வேல்யூல 4 வேல்யூஸ் இருக்குன்னா 4 டைம்ஸ் எனக்கு ரன் ஆகும். அதே மாதிரி 5 வேல்யூஸ் இருக்குன்னா 5 டைம்ஸ் ரன் ஆகும். அண்ட் 6 வேல்யூஸ் இருக்குன்னா 6 டைம்ஸ் ரன் ஆகும். ஓகே. அண்ட் இங்க என்ன கொடுத்துருக்கேன், a ஈக்குவல் 0. இப்போ a ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் லூப் வருது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லூப் உள்ள என்டர் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் லூப்ல என்ன இருக்கும், 0 பிளஸ் 1 அண்ட் 0 பிளஸ் 1 அது எங்க அசைன் ஆகுது, ஏல அசைன் ஆகுது, ஈக்குவல் டு 1 ஆயிரும். ஓகே. 0 பிளஸ் 1 ஈக்குவல் டு 1. இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்கு, 1ங்கிற வேல்யூ இருக்கு. கரெக்டுங்களா? அடுத்து செகண்ட் லூப் வருது. ஓகே. ஸோ இப்போ ஏல வந்து 1ங்கிற வேல்யூ இருக்கு. அப்போ செகண்ட் லூப் வருது, ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 தானுங்க. இப்போ ஏல ஆல்ரெடி 1ங்கிற வேல்யூ இருக்கு அண்ட் பிளஸ் 1. இப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, ஏ ஈக்குவல் டு 2ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் தேர்ட் லூப்ல இப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கு, 2 பிளஸ் 1. இப்போ எனக்கு 3ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகும், என்னோட லூப் கவுண்டை நான் ஈஸியா இதை வச்சு நான் சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே. அண்ட் இந்த மாதிரி கொடுக்கறது ஒண்ணுதான், ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1ன்னு கொடுக்கறது ஒண்ணுதான், அண்ட் ஏ பிளஸ் ஈக்குவல் 1ன்னு கொடுக்கறது ஒண்ணுதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா என்னன்னா இதோட ஹிடன் மீனிங் தான் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இதோட ஹிடன் மீனிங் தான் இது, ரைட்? ஸோ ஏ பிளஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஏ பிளஸ் 1 ஈக்குவல் டு சாரி ஏ பிளஸ் ஈக்குவல் டு 1னா இதோட ஹிடன் மீனிங் என்ன, ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1ங்கிறது மீனிங். ஓகே. ஸோ நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் இதுக்கு இந்த லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எங்கேயாச்சும் நீங்க ஏதோ ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் பிளஸ் 1ன்னு கொடுக்கணும்னா ஓகே. ஸோ இங்க a ஈக்குவல் டு a பிளஸ் 1ன்னு நீங்க எங்கேயா டிக்ளேர் பண்றீங்க, ஏதோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறீங்க, வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் பிளஸ் 1 அப்படிங்கறத நீங்க டிக்ளேர் பண்றீங்க, ரைட்? ஸோ அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் பிளஸ் 1க்கு பதிலா யூ கேன் யூஸ் வேரியபிள் பிளஸ் ஈக்குவல் 1 அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த லைன் வந்து எனக்கு கிளியரா இல்லை அப்படிங்கிறவங்க ப்ளீஸ் டெல் மீ, நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்பவே ஈஸியான லைன். ஓகே. ஸோ நீங்க ஈஸியா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குங்களா அந்த லைன் மட்டும்? ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கு அப்படின்னா நம்ம ஏ பிளஸ் ஈக்குவல் 1 கொடுத்துறேன், சரிங்களா? இப்போ இதை ரன் பண்றேன், எனக்கு அதே வேல்யூ கிடைக்கும், ரைட்? ஓகே. அண்ட் இப்போ இங்கே நான் ஷூட்ஸை கொடுக்குறேன், சாரி இன்னொரு ஃபார் லூப் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அது ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் 1 இருக்கட்டும், சரிங்களா? அண்ட் இங்க என்ன பண்றேன்னா இன்னொரு ஃபார் லூப், ஃபார் இங்கே டிஃப்ரெண்டான ஒரு டெம்பரரி வேரியபிள் நீங்க கொடுக்கணும். அதாவது மேல ஐ கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அது கூட அதே ஐயை கீழே யூஸ் பண்ணக்கூடாது, வேற டெம்பரரி வேரியபிள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபார் லூப் உள்ளதா இந்த ஃபார் லூப் இருக்க போகுது, ரைட்? அப்ப ஐங்கிற வேல்யூ வந்து ஆல்ரெடி சேவ் ஆயிருக்கும். ஓகே. ஐல வந்து ஒரு வேல்யூ சேவ் ஆயிருக்கும் இந்த ஃபார் லூப் முடிகிற வரைக்கும், ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த இங்க என்ன கோட் இருந்தாலும் அது அந்த இங்க நீங்க டிக்ளேர் பண்ணிருக்க வேல்யூவை டிபெண்ட் பண்ணி ரன் ஆகும், ரைட்? ஸோ இப்போ அந்த நீங்க டிக்ளேர் பண்ணிருக்க வேல்யூ வந்து 4 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 4 டைம்ஸ் இங்க என்ன பிளாக் ஆஃப் கோட் இருந்தாலும், இந்த ஃபார் லூப்ல என்ன கோட் இருந்தாலும், ஓகே, ஸோ ஃபார் லூப்ல என்ன கோட் இருந்தாலும் அது 4 டைம்ஸ் ரன் ஆகும், ரைட்? அப்ப அந்த இந்த ஃபார் லூப், ஓகே, ஸோ இன்சைட்ல ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த ஃபார் லூப்பும் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகே. ஸோ ரிப்பீட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இப்போ ஜே இன் இங்க ஒரு ரேஞ்ச் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு 2 கோலன் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்க என்ன பண்றேன், ஒரு பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. ஆர்
இங்கேயே பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், இதே மாதிரி a+1 மாதிரி b = 0ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? அண்ட் இங்கேயும் அதை b ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தேன். ஓகே. அண்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இங்கே பிரிண்ட்ல என்ன பண்ண போகிறேன், ஒரு f ஸ்ட்ரிங் லிட்ரல் கொடுக்குறேன். அண்ட் இதுக்குள்ள ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்க ஃபார் லூப்பை ஐ ஃபார் லூப்னு வச்சுக்கலாம். நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒரு நேம் வைக்கிறேன், அதை இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? மேலே ஐ டிக்ளேர் பண்ணியிருக்கனால ஐ ஃபார் லூப்பு, கீழே நம்ம வந்து ஜே டிக்ளேர் பண்ணியிருக்கனால ஜே ஃபார் லூப், அது நெஸ்டட் ஃபார் லூப். சரிங்களா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன லைன் மட்டும் டைப் பண்ணிடுவோம். ஓகே. ஐ ஃபார் லூப் வேல்யூ. ஓகே. ஸோ ஐ ஃபார் லூப் வேல்யூ இங்கே ஐ பாஸ் பண்றேன். சரிங்களா? அண்ட் ஜே ஆர் நெஸ்டட் லூப் தானுங்க இது, நெஸ்டட் ஃபார் லூப் வேல்யூ. ஓகே. இங்கே ஜே பாஸ் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ரைட்? ஓகே. ஸோ நம்ம இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும் விட்டுருலாங்க, ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுருவோம். ஸ்பேஸ் விட்டா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் நமக்கு. ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் கொடுத்துறேன். அண்ட் இங்கே நம்ம 2ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 1, ஓகே 1,3ன்னு கொடுத்துறேன். சரிங்களா? எப்பயுமே நம்ம ரேஞ்ச் கொடுக்குறப்போ ஒரு வேல்யூ வந்து தள்ளி கொடுக்கும். ரைட்? எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2ல ரெண்டு வேல்யூ பிரிண்ட் ஆனதுக்கு தான் நம்ம கொடுத்தோம். ஓகே. ஸோ இங்கே படிச்சு பார்த்தீங்கன்னா கிளியரா நமக்கு புரிஞ்சிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன லூப், இந்த லூப் வந்து ரன் ஆகுது. ரைட்? ஸோ இந்த லூப்ல ஃபார் லூப் இருக்கு. அப்ப ஃபார் லூப்புக்குள்ள வருங்களா, ஃபார் லூப்ல எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கோம், 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்ப இந்த ஃபார் லூப் 2 தடவை ரன் ஆகும். அப்போ j = 1, j = 2, ஆனா i = 1 தான். புரியுதுங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபார் லூப் வேல்யூ ஷூட்ஸ். ஓகே. நான் இங்க a பாஸ் பண்றேன். ஓகே. இப்போ கிளியரா தெரியும். யா. ஃபர்ஸ்ட் 2 பிரிண்ட் வேல்யூ பாருங்க. ஐ ஃபார் லூப்போட வேல்யூ என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. ஆனா ஜே ஃபார் லூப்போட வேல்யூ என்ன இருக்கு, 1 and 2. ஓகே. ஸோ அதே மாதிரி செகண்ட் லூப். ஓகே. ஸோ இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா ஐ ஃபார் லூப் வந்து இது ரன் ஆகிறப்போ இந்த பிளாக்கையும் சேர்த்து ரன் பண்ணும். கரெக்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லூப்ல வருது இங்க a = 1 அசைன் ஆயிருச்சு. அண்ட் இந்த ஃபார் லூப் வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃபார் லூப் வர்றப்ப அண்ட் இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், நம்ம 2 தடவை கொடுத்துருக்கோம். ரைட்? 2 ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். அப்போ எனக்கு இந்த ஃபார் லூப், இந்த ஃபார் லூப்புக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எத்தனை தடவை ரன் ஆகும், 2 தடவை ரன் ஆகும். ஓகே. ஸோ 2 தடவை ரன் ஆகும். இது 2 தடவை ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அண்ட் மெயின் ஃபார் லூப் வந்து செகண்ட் வேல்யூக்கு போகும். ஓகே. இங்க பாருங்க, ஃபார் லூப் வேல்யூ 1. ஏன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் எங்க கொடுத்துருக்கேன், நெஸ்டட் ஃபார் லூப் உள்ள கொடுத்துருக்கனால இது எனக்கு 2 தடவை ரன் ஆகும். ஒவ்வொரு லூப்புக்கும் 2 தடவை ரன் ஆகும். நீங்க டோட்டலா வந்து எனக்கு 8 பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ இதுல வேல்யூ நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே கிளியரா புரியும். ஓகே. ஸோ ஐ ஃபார் லூப் வேல்யூ 1, ஐ ஃபார் லூப்போட வேல்யூ என்ன, 1. ரைட்? அப்போ ஜே ஆர் நெஸ்டட் ஃபார் லூப்போட வேல்யூ என்ன, 1. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த ஃபார் லூப்ல வந்துருச்சு. ஓகே. டன். அடுத்து ஐ ஃபார் லூப் வேல்யூ 1, சேம் 1ல தான் இருக்கு. ஏன்னா இன்னும் இந்த ஃபார் லூப்பை விட்டு ப்ரோக்ராம் வெளியே வரல. பிகாஸ் இங்க 2 வேல்யூ இருக்கு, ஒரு தடவை தானே ரன் ஆயிருக்கு. ரைட்? ஸோ இன்னொரு தடவை ரன் ஆகுது. ஓகே. அப்போ ஸ்டில் ஐயோட வேல்யூ 1ல தான் இருக்கு. ஓகே. இந்த ஃபார் லூப் ஒரு தடவை தான் ரன் ஆகுது. அண்ட் இதுக்குள்ள வர்றப்போ இங்க ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கோம், இந்த ஃபார் லூப் தான் 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். ரைட்? அப்போ இந்த ஃபார் லூப் வந்து எனக்கு 2 தடவை ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தென் இந்த ஃபார் லூப் வரும். கரெக்டுங்களா? அப்போ ஸ்டில் ஐயோட வேல்யூ வந்து 1 தான் இருக்கு. ஓகே. ஆனா ஜேயோட வேல்யூ பாருங்க 2க்கு வந்துருச்சு. ஓகே. அப்போ 1 and 2 2 லூப் தான். 1 and 2 ரன் ஆகி முடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 லைன் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ
திருப்பி மெயின் ஃபார் லூப் போகுது. மெயின் ஃபார் லூப்ல ஐ ஃபார் லூப் வேல்யூ வந்து இப்போதான் 2 ஆகுது. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் அடுத்து ஃபார் லூப்புக்குள்ள வருது. ஓகே, ஸோ ஃபார் லூப்புக்குள்ள வேல்யூ என்ன 1 and 2, ரைட்? ஸோ அப்போ 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து மறுபடியும் அதே நெஸ்டட் ஃபார் லூப்ல இருக்கிற வேல்யூவே ரன் ஆகுது. ஏன்னா நெஸ்டட் ஃபார் லூப் 2 தடவை கொடுத்துருக்கோம். அதனால ஸோ ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கிறப்போ 1 and 2ன்னு பிரிண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ 3ன்னு இருக்கப்போ 1 and 2 பிரிண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ 4ன்னு இருக்கிறப்போ 1 and 2 பிரிண்ட் ஆகுது. ஓகே, 4 வரைக்கும் எனக்கு ரன் ஆயிடுச்சு, ரைட்? இதுதான் வந்து நெஸ்டட் ஃபார் லூப்போட கான்செப்ட். நீங்க இன்னும் வேணும்னா இன்னொரு ஃபார் லூப் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கும்? நெஸ்டட் ஃபார் லூப் கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஓகே, ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா ஒரு ஃபார் லூப்புக்குள்ள ஒரு கோட் இருக்குங்க, சரிங்களா? இது வந்து ஒரு கோட், இந்த ஏல இருந்து இந்த ஃபார் லூப் வரைக்கும் ஒரு கோட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபார் லூப்ல ஒரு கோட் இருக்கு. அந்த ஃபார் லூப் வந்துட்டு நம்ம 4 வேல்யூ கொடுக்குறோம். ஷூட்ஸ்ங்கிறதுல 4 வேல்யூ கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ ஷூட்ஸ் எங்க இருக்கு? 1 2 3 4 4 வேல்யூ இருக்குங்களா? சரி, ஷூட்ஸ்ல 4 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே, அப்ப எனக்கு என்ன ஆகும்? இந்த ஹோல் பிளாக்கும் 4 தடவை ரன் ஆகும். கரெக்டுங்களா? ஹோல் பிளாக்கும் 4 தடவை ரன் ஆகும். ஓகே, ஸோ ஹோல் பிளாக்குமே 4 தடவை ரன் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோல் பிளாக்கும் 4 தடவை ரன் ஆகும், ரைட்? ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகுது. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரன் ஆகுது, ரைட்? அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகுறப்போ ஃபார் லூப் உள்ள இருக்குங்களா? அப்போ ஃபார் லூப்பும் 4 டைம்ஸ் ரன் ஆகும். இந்த பிளாக் வந்து 4 டைம்ஸ் ரன் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்க வந்துட்டு இந்த ஸ்டெப்குள்ள போகுது. இந்த ஸ்டெப்குள்ள போறப்ப இந்த ஃபார் லூப் வந்துட்டு 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே, அப்ப இதுக்குள்ள இருக்கிற பிளாக்கும் 2 தடவை ரன் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இதுக்குள்ள இருக்கிற பிளாக்கும் 2 தடவை ரன் ஆகும். அண்ட் இந்த ஸ்டெப் இதுதான் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். எண்ட் லைன் வந்து இதுதான், எண்ட் லைன் வந்து இதுதான், ரைட்? ஸோ இந்த எண்ட் லைன் முடிஞ்சா தான் அடுத்த லூப் வரும். புரியுதுங்களா? நீங்க ஃபார் லூப்ல கொடுத்துருக்கிற ஒரு 10 லைன் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த 10 லைன் முடிஞ்சா தானே அடுத்த லூப் வரும், கரெக்டா? ஸோ அப்போ ஒரு ஃபார் லூப்ல இன்னொரு ஃபார் லூப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உள்ள இருக்க ஃபார் லூப்க்கு எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெயின் ஃபார் லூப்புக்கு வேல்யூ வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரன் ஆகுது, ரைட்? ஸோ புரிஞ்சுங்களா? இது ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. நம்ம அடுத்த இந்த கார்ட்ஸ் அந்த இதுக்கு போகிறோம். சார் சொல்லுங்க. அந்த பி மென்ஷன் ஆனது வந்துட்டு ரேஞ்ச் தான் மென்ஷன் பண்ணுதா சார்? பி இல்ல பி வந்து ரேஞ்ச் எல்லாம் மென்ஷன் பண்ணல. நம்ம இங்க ஏ போட்டிருக்கோம்லங்க, ஏ என்ன பண்ணுது? ஏ ஈக்குவல் டு 0. ஒரு லூப் வர்றப்போ ஏ பிளஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஏக்குள்ள வந்து ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1. ஃபர்ஸ்ட் லூப்ல வந்து ஏ ஈக்குவல் டு 1ன்னு வரும், செகண்ட் லூப்ல ஏ ஈக்குவல் டு 2 ஆட் ஆயிட்டே வருது இல்லைங்க? எஸ் சார். இப்போ பினா அதே மாதிரி பி ஈக்குவல் டு பி பிளஸ் 1. ஃபர்ஸ்ட் லூப்ல பி ஈக்குவல் டு 1 இருக்கு. அண்ட் செகண்ட் அந்த கண்டிஷன் வர்றப்போ பி ஈக்குவல் டு பி பிளஸ் 1. ஆல்ரெடி வந்து பில 1ங்கிற வேல்யூ இருக்கு. அப்போ பி பிளஸ் 1னா 1 பிளஸ் 1 2ன்னு சேவ் ஆயிடும். எஸ் சார். அப்போ ஏ வந்து ஷூட்ஸ் மென்ஷன் பண்ணும்போது பி வந்து இந்த ரேங்க் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் மீன்ஸ் மென்ஷன் எதுவுமே பண்ணல. இங்க ஏ வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகே, 4 டைம்ஸ் வருதுல சார்? ஆமாங்க. என்னன்னா இப்போ ஃபார் லூப்ல இருக்கிற கோட் வந்து 4 டைம்ஸ் ரன் ஆகும். நீங்க ஃபார்ல வந்து என்ன டிக்ளேர் பண்ணிருக்கீங்க? ஷூட்னு டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா?
ஓகே. ஷூட்ல எத்தனை வேல்யூ இருக்கு? 1 2 3 4 இருக்குங்களா? இங்க Yes. இருக்கிற கோட் வந்து 4 டைம்ஸ் ரன் ஆகும். உள்ள என்ன கோட் இருந்தாலும் சரி. Okay. ஓகேங்களா? அப்ப 4 டைம்ஸ் ரன் ஆகுது. அப்ப எனக்கு ஈச் டைம் ரன் ஆகுறப்ப என்ன கிடைக்கும்? இருங்க. நான் a = 0 ன்னு கொடுக்கிறேன். சரிங்களா? and இது கம்பல்சரியா சார்? a = 0. ஆமா, நீங்க டிக்ளேர் பண்ணனும்ல ஏதா ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கறது. ஓகே சார். சோ இன்கிரீஸ் பண்றப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு லாஜிக் யூஸ் பண்றீங்க, ரைட்? சோ a = a + 1ங்கற ஒரு லாஜிக் யூஸ் பண்றப்போ நீங்க ஏதோ டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்றேன் and a வை செக் பண்றேன். 1ங்கற வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? and இங்க இப்போ a = 1 கொடுக்கிறேன். இப்போ a வந்து 1 ஆ கன்வர்ட் ஆயிடுச்சு, ரைட்? எஸ். ஓகே, நான் இப்போ வந்து a வந்து 1 ஆயிடுச்சு and இத திருப்பி ரன் பண்றேன். இப்போ a வை செக் பண்றேன் 2. and மறுபடியும் திருப்பி ரன் ஆகுறேன். 2 a ல வந்து 2ங்கற வேல்யூ இருக்கு. அப்ப 2 + 1 3. நான் மறுபடியும் a செக் பண்றேன். 3 ன்னு வேல்யூ வருது. and இத நீங்க ரிப்பீட்டடா ரன் பண்ணிட்டே இருக்கறப்போ எனக்கு வேல்யூ மாறிட்டே இருக்கும். இன்கிரீஸ் ஆகுதுங்களா? எஸ் சார். இதே தான் அங்கேயும் நடக்குது. இப்போ லூப் எத்தனை தடவை ரன் ஆகுதோ அத்தனை தடவை இந்த வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகே. புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ அந்த கார்ட்ஸ் அண்ட் ஷூட்டை வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணிட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ரைட்? ஸோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ 2 ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. ஸோ சால்வ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே, ஜஸ்ட் ட்ரை. அந்த ப்ராஜெக்டை சால்வ் பண்றப்போ ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்கனாலோ இல்லை எனக்கு இந்த ஸ்டெப் தெரில அப்படின்னாலோ எனக்கு கால் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ண மட்டும் இருந்துறாங்க. ஓகே. ஸோ ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு லாஜிக் வந்து கிடைக்கும். ஒரே மேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரே மேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நான் ஒரு தடவை ஒரு மாதிரி சால்வ் பண்ணுவேன். ஓகே. நான் ஒரு மாதிரி சால்வ் பண்ணுவேன், நீங்க ஒரு மாதிரி சால்வ் பண்ணலாம், அண்ட் இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சால்வ் பண்ணலாம். ஒவ்வொருத்தரோட பிரைனும் வேற வேற மாதிரி, ரைட்? வேற வேற மாதிரி யோசிப்பாங்க. ஓகே. ஸோ அந்த கேப்பபிலிட்டி தான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் சால்விங்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? ஸோ நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ராஜெக்டை சால்வ் பண்றப்போ ஈஸியாக தெரியும். ஒரு ப்ராஜெக்ட் நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்னதுதான். ஓகே. அது சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மாதிரி வைங்களேன். ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம எந்த வகையில யோசிக்கிறோமோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ஆனால் அந்த ப்ரோக்ராம்ஸ் ப்ராஜெக்டை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அண்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் இருக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறது. சரிங்களா? அண்ட் இப்போ இதை பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நீங்கள் அதை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இது முடிச்சுட்டு அண்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ஓகே. ஸோ 2 ப்ராஜெக்ட் பார்த்துட்டோம்னா ஃபார் லூப் வைல் லூப்போட ஒரு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஃபார் லூப்னா இதுதான், வைல் லூப்னா இதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் இப்போ எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும் 2 ஆஃப் ஹார்ட்ஸ். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டைப்ல இதை சால்வ் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஹார்ட்ஸுங்கிறத எடுத்துக்கிட்டு ஹார்ட்ஸ்ல இந்த 13 இதையும் பிரிண்ட் பண்ணலாம். எப்படின்னா 2 ஆஃப் ஹார்ட்ஸ், 3 ஆஃப் ஹார்ட்ஸ், 4 ஆஃப் ஹார்ட்ஸ், 5 ஆஃப் ஹார்ட்ஸ், 6 ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் டைமண்ட் போகலாம். ஓகே. அண்ட் இன்னொரு ஸ்டெப் இல்லை, இந்த 13 வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு இந்த 4ஐயும் பிரிண்ட் பண்ணலாம். எப்படின்னா 2 ஆஃப் ஹார்ட்ஸ், 2 ஆஃப் டைமண்ட்ஸ், 2 ஆஃப் ஸ்பேட்ஸ், 2 ஆஃப் கிளப்ஸ், அப்புறம் 3 ஆஃப் ஹார்ட்ஸ், 3 ஆஃப் டைமண்ட்ஸ், 3 ஆஃப் ஸ்பேட்ஸ், 3 ஆஃப் கிளப்ஸ் அண்ட் 4 ஆஃப் ஹார்ட்ஸ், 4 ஆஃப் டைமண்ட்ஸ், 4 ஆஃப் ஸ்பேட்ஸ் அண்ட் 4 ஆஃப் கிளப்ஸ். ஓகே. ஸோ நான் இதை சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணால் இது ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும்.
எப்படின்னா ஃபார் ஐ இன், நான் ரெண்டு மெத்தட்லையுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷூட்ஸை வந்துட்டு மெயின் வேல்யூவை எடுத்துக்கலாம், மெயின் ஃபார் லூப்போட வேல்யூவை எடுத்துக்கலாம். இப்போ ஷூட்ஸ் ஓகே கோலன் கொடுத்துரு, தென் ஃபார் ஜே. இப்போ எனக்கு ஐல என்ன வேலை இருக்கு, ஹார்ட் இருக்கு சரிங்களா. அடுத்து இப்போ நான் ஃபார் ஜே கொடுக்குறேன். ஜேல வந்து ஜே இன் ரேங்க்ஸ், ஜேல வந்து ரேங்க்ஸ் இருக்கு. ஓகே இப்போ என்ன பண்றேன், இந்த பிரிண்ட் இருக்குல்லங்க, இந்த பிரிண்ட்டை காப்பி பண்ணி அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நம்ம இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிள் இங்கே ஜே கொடுக்குறேன். இப்போ நமக்கு பிரிண்டிங் வந்து இப்படி வரணும் இல்லையா, ஸோ 2 ஆஃப் ஹார்ட்ஸு 2 ஆஃப் டைமண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். அப்போ நான் இங்கே ஐ கொடுக்குறேன் அண்ட் இங்கே ஜே கொடுக்குறேன். இப்போ நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஹார்ட்ஸ் நான் எடுத்துக்க போறேன். ஹார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஓகே ஹார்ட்ஸ் எடுத்துக்கிறேன், ஹார்ட்ஸ் எடுத்துக்க போறேன். ஹார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே ஃபார் லூப்ல ஹார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் சரி. அண்ட் இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுது, இந்த செகண்ட் ஃபார் லூப்ல எனக்கு 13 வேல்யூ இருக்கு. ஓகே அப்போ அந்த செகண்ட் ஃபார் லூப் 13 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ஒரு டைம் இந்த பிளாக் ஆஃப் கோட்டை ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் 4 டைம்ஸ் ரன் பண்ணும் கரெக்ட்டுங்களா. ஓகே இப்போ 4 டைம்ஸ் ரன் பண்றப்போ ஈச் டைம் இந்த ஃபார் லூப் குள்ள போகும் இல்லையா, கரெக்ட்டுங்களா. ஸோ இந்த ஃபார் லூப்புக்குள்ள போச்சுன்னா இந்த ஃபார் லூப்போட ப்ராசஸ் என்ன, இதுல இருக்க இங்க நம்ம டிக்ளேர் பண்ணிருக்க வேல்யூல எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் ரன் பண்றதா இந்த ஃபார் லூப்போட வேலை. ஓகே ரைட். இப்போ ஐ ஈக்குவல் டு ஹார்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் லூப்ல, ஐ ஈக்குவல் டு ஹார்ட்ஸ் சரிங்களா. அண்ட் இங்க உள்ள வருது இந்த ஃபார் லூப்ல வருது ஜே இன் ரேங்க். ஜே இன் ரேங்க்னா ஜேல என்ன இருக்கு 2 சரி. அண்ட் இங்க பிரிண்ட் வருது ஜேல என்ன இருக்கு 2 ஓகே. அப்ப 2 ஆஃப் ஐல என்ன இருக்கு ஹார்ட்ஸ், 2 ஆஃப் ஹார்ட்ஸ் கிடைச்சிருச்சுங்களா. அடுத்து ஸோ ஜேல செகண்ட் வேல்யூ என்ன 3, ஐல எனக்கு இன்னும் ஹார்ட்ஸ் தான் இருக்கு. இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே நெஸ்டட் ஃபார் லூப் உங்களுக்கு ஈஸியாக போடுது. ஓகே ஸோ அப்போ ஐல வந்து ஹார்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே ஐல வந்து ஹார்ட்ஸ் தான் இருக்கு. அண்ட் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 2 ஆஃப் ஹார்ட்ஸ், 3 ஆஃப் ஹார்ட்ஸ், 4 ஆஃப் ஹார்ட்ஸ், 5 ஆஃப் ஹார்ட்ஸ், 6 ஆஃப் ஹார்ட்ஸ், 7 ஆஃப் ஹார்ட்ஸ், 8 ஆஃப் ஹார்ட்ஸ், 9 ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் 10 ஜாக்கு குயின் கிங் ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேல்யூ ஐக்கு மறுபடியும் போகும். இப்போ ஐயோட வேல்யூ டைமண்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே ஸோ இப்போ ஐயோட வேல்யூ டைமண்டுக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் டைமண்ட் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் 2 ஆஃப் டைமண்ட், 3 ஆஃப் டைமண்ட், 4 ஆஃப் டைமண்ட், 5 ஆஃப் டைமண்ட் அண்ட் 8 ஆஃப் டைமண்ட்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 13 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே தென் அடுத்து மறுபடியும் ஐ வேல்யூ சேஞ்ச் ஆகும் ஸ்பேட்ஸ். இப்போ ஐ ஈக்குவல் டு ஸ்பேட்ஸ். ஓகே ஸோ தென் ஜே வந்து இந்த 14 வேல்யூஸ். அப்புறம் மறுபடியும் 2 ஆஃப் ஸ்பேட்ஸ்ல ஆரம்பிச்சு ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ்ல முடியும். ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் முடிஞ்சோன்னையும் மறுபடியும் ஐயோட வேல்யூ கிளப்ஸுக்கு வரும். ஸோ கிளப்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 ஆஃப் கிளப்ஸ்ல ஆரம்பிச்சு ஏஸ் ஆஃப் கிளப்ஸ்ல முடியும். தென் மறுபடியும் வந்து செக் பண்ணுது எனக்கு வேல்யூ இல்லை, அதனால அதோட கட் ஆயிட்டு ஃபார் லூப் போட்டு வெளியே வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே ஸோ இப்போ ரன் பண்ணி செக் பண்ணிடுவாங்களா. ஓகே இங்க பாருங்க. ஸோ ஐ இங்க கொடுத்துருக்கோம், ஐ எங்க கொடுத்துருக்கோம், இந்த சைடு கொடுத்துருக்கோம், ரைட் சைடு கொடுத்துருக்கோம். ஜே வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கோம், நடுவில் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஐல என்ன வேல்யூ இருக்கு, ஹார்ட்ஸ். ஹார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குங்களா, டில் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏஸ் வரைக்கும் ஹார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே ஸோ நம்ம சொன்ன மாதிரியே பிரிண்ட் ஆச்சு. 2 ஆஃப் ஹார்ட்ஸ், 3 ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ். அடுத்து இப்போ இந்த லைன் கர்சர் வச்சிருக்க லைன் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஃபார் லூப்பும் முடிஞ்சிருச்சு அண்ட் மேல இருக்க ஃபார் லூப்பும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு மீன்ஸ் ஃபர்ஸ்ட் லூப் முடிஞ்சிருச்சு அண்ட் இந்த ஃபார் லூப் என்டையரா முடிஞ்சு போச்சு. அதோட ஃபர்ஸ்ட் லூப்ல ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதுல இருக்க 14 வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணிருச்சு. கரெக்ட்டுங்களா, தட் இஸ் 13 வேல்யூ. ஓகே ஸோ 13 வேல்யூயும் பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகே அப்புறம் என்ன பண்ணுது, மறுபடியும் இங்க வருது. இப்போதான் இந்த ஃபார் லூப் செகண்ட் வேல்யூ ரைட். ஸோ செகண்ட் வேல்யூக்கு வந்தோடனே மறுபடியும் இந்த ஃபார் லூப் ஆக்டிவேட் பண்ணி விடுது.
தென் இந்த ஃபார் லூப்ல 14 வேல்யூஸ் இருக்கு. ஸோ 14 டைம்ஸ் டைமண்ட்ஸ் ஆர் செகண்ட்ல அண்ட் 14 டைம்ஸ் 2 to ஏஸ் வரைக்கும் 14 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு, டைமண்ட்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் மறுபடியும் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் கர்சர் இங்கே வந்துடும். ஸோ ஓகே, ஸோ கர்சர் வந்து நான் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் அங்கே வந்துருங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் இங்கே வந்துடும். தென் இந்த ஃபார் லூப் எண்ட் ஆகி போச்சு, ரைட்? அப்போ இந்த லூப் முடிஞ்சு போச்சு. இந்த லூப் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் இங்கே வருது. இப்போ I ஈக்குவல் டு கிளப்ஸ். ஓகே, I ஈக்குவல் டு கிளப்ஸ். தென் மறுபடியும் இது இந்த பிரிண்ட் 14 டைம்ஸ் ரன் ஆகும், ஏன்னா j ஈக்குவல் டு 14 வேல்யூஸ். தென் கர்சர் இங்கே வரும் அண்ட் மறுபடியும் வந்து செக் பண்ணுது. அடுத்து கிளப்ஸுக்கு அடுத்து வேல்யூ இல்லை, ஃபார் லூப் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஏஸ்ல இருந்து 2 வரைக்கும் கிளப்ஸ் இருக்குங்களா, இது வந்து 4th லூப். அண்ட் இங்கே ஏஸ்ல இருந்து 2 வரைக்கும், ஓகே, இங்கே 2ல இருந்து ஏஸ் வரைக்கும் ஹார்ட்ஸ் அண்ட் 2ல இருந்து இன்னைக்கு இங்கே ஏஸ் வரைக்கும் டைமண்டு, அப்புறம் 2ல இருந்து ஏஸ் வரைக்கும் ஸ்பேடு அண்ட் 2ல இருந்து ஏஸ் வரைக்கும் கிளப்ஸ். ஓகே, நமக்கு கிடைச்சிருச்சுங்களா? இப்போ இதுல 52 கார்ட்ஸ் இருக்கு. ஓகே, இதுல எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கு? 52 கார்ட்ஸ் இருக்கு, ரைட்? புரிஞ்சுச்சுங்களா? எனி டவுட்ஸ்? ஓகே, அண்ட் இப்போ எல்லாத்துக்கும் கிளியரா? அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்ம அடுத்து இதை வந்து இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்றது எப்படி பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஓகே, ஸோ லிஸ்ட்ல நம்ம அப்பெண்டுங்கிற ஒரு மெத்தட் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? லிஸ்ட்ல வந்து ஒரு அப்பெண்டுங்கிற மெத்தட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அப்பெண்டை வந்துட்டு ஒரு சின்ன ரீகால் கொடுத்துறேன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த 52வையும் லிஸ்டா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ லிஸ்டா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணவும் முடியும், சரிங்களா? ஆனா நீங்க இப்போ ஓகே, ஸோ லிஸ்ட்ல வந்துட்டு நம்மளால இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலிட்டோ பண்ண முடியும், அப்டேஷன் பண்ணிக்க முடியும். டப்புள்ஸ்ல அந்த மாதிரி இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் நம்ம லிஸ்ட் எடுப்போம். ஓகே, ஸோ இப்போ ஒரு எம்டி லிஸ்ட் கொடுத்துருக்கேன் மேலே, ரைட்? ஸோ இதில் நான் வந்து ஏதோ ஒரு வேல்யூ நான் அப்பன் பண்ணணும். அப்பன் மீன்ஸ் உங்களோட லிஸ்ட்டோட கடைசியில் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 1ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வைங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 1ங்கிற வேல்யூ இருக்கு, சரியா? ஏல வந்து 1ங்கிற வேல்யூ இருக்கு. இதில் ஒரு வேல்யூ அப்பன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு வேல்யூ அப்பன் பண்ணுறீங்க அண்ட் அப்பன் ஒரு வேல்யூ ஒவ்வொரு வேல்யூவாக தான் பண்ண முடியும், சரிங்களா? அண்ட் இங்கே நான் ஒரு 3ங்கிற வேல்யூ அப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஏவை செக் பண்ணீங்கன்னா 1,3 அண்ட் நீங்கள் அப்பன் பண்ணுற ஒவ்வொரு வேல்யூவும் ஏவோட கடைசியில் போய் ஆட் ஆகும். ஓகே, நான் இங்கே 4 ஒரு 4 கொடுக்குறேன், 4 வந்து அப்பன் பண்ணுறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 4 5 5 இந்த மாதிரி கடைசியில் வந்து ஆட் ஆகிட்டு, சரிங்களா? அண்ட் இதே மாதிரி தான் நம்மளோட இந்த 52 கேரக்டர்ஸையும் நம்ம அப்பெண்ட் பண்ணணும். ஏதோ ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ
ஸோ இந்த ஃபாருக்கு முன்னாடி ஒரு எம்டி லிஸ்ட் கொடுத்துறேன். ஏன் ஃபாருக்கு முன்னாடி கொடுக்குறேன்னா, நீங்க இங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். ஸோ இங்க ஒரு எம்டி லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த லூப் ஆட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க வருமா, வந்துட்டு மறுபடியும் ஏவை எம்டி பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா? மறுபடியும் ஏவை எம்டி பண்ணி விட்டுரும். அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் லூப்ல ஆட் பண்ண எந்த வேல்யூமே அதுல இருக்காது. அங்க வந்து ஏ ஈக்குவல் டு எம்டி கொடுத்தீங்கன்னா. ஓகே, ஸோ அதனால மேல கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்பெண்ட் பண்ண போறோம். ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போறோம், ரைட்? ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போறோம். அப்போ நீங்க டிக்ளேர் பண்ணாம கொடுத்தீங்கன்னா அது ஏ வந்து என்ன வேல்யூனே அதுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு எம்டி லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கணும். மேல ஏ ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு, சரிங்களா, ஏ ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் கொடுத்துட்டு, அண்ட் அதுல நம்ம வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே, அப்பன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளோட எண்டில் தான் வந்து அந்த வேல்யூ அப் அண்ட் ஆகும் அப்படி. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிரிண்ட் இருக்குல்லங்க, இந்த பேரந்திசிஸ் அப்படியே இருக்கட்டும், அண்ட் பிரிண்ட்டுக்கு பதிலாக இதை எடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த வேல்யூ எனக்கு வந்து 2 ஆஃப் ஹார்ட்ஸு, 3 ஆஃப் ஹார்ட்ஸு, 4 ஆஃப் ஹார்ட்ஸ் அந்த மாதிரி தானே நான் அப்பன் பண்ணணும் வேல்யூஸு. அதனால என்ன பண்ணுறேன்னா, லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ள எந்த டைப் வேல்யூ வேணாலும் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது தெரியல உங்களுக்கு. நம்ம என்ன டைப் வேணா நம்ம லிஸ்ட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நம்ம இன்சர்ட் பண்ற ஒவ்வொரு வேல்யூ கமாவால தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வேல்யூ கமாவால கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே, தென் இப்போ என்ன பண்ண போறோம்னா, a டாட் append. ஓகே, ஸோ a டாட் append இங்க என்ன வேல்யூ பிரிண்ட் ஆச்சோ அதை அப்படியே நான் அப்பன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்பண்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்றேன். இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே, இந்த கர்சரை நீங்க இந்த எண்டு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மெயின் ஃபார் லூப் ஓட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு டேப் தள்ளி உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபார் லூப் உள்ள இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நான் இங்கே நான் பிரிண்ட் பண்றேன், பிரிண்ட் ஏ கொடுக்குறேன். சரிங்களா? அண்ட் இப்போ ரன் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த 52 வேல்யூவும் இங்கே இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே, 52 வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியணும் அப்படின்னா நான் இப்போ ஃபர்ஸ்ட், அதாவது நெஸ்டட் ஃபார் லூப்ல அந்த பிரிண்ட் பண்றேன், பிரிண்ட் ஏ கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பிரிண்ட் ஏ கொடுத்து உங்களுக்கு அந்த வேல்யூவை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லூப்பா வெளியே தள்ளிட்டே வரலாம் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நான் வந்து ஃபார் லூப்புக்குள்ள இருக்கிற ஃபார் லூப்புக்குள்ள கொடுத்துருக்கேன் பிரிண்ட். ஓகே, அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன ஆட் ஆகுது, 2 ஆஃப் ஹார்ட்ஸ். செகண்ட் என்ன ஆட் ஆகுது, 3 ஆஃப் ஹார்ட்ஸ். அப்போ ஆல்ரெடி 2 ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்கு அண்ட் 3 ஆஃப் ஹார்ட்ஸ் ஆட் ஆகுது. அண்ட் தேர்டு 4 ஆஃப் ஹார்ட்ஸ், அண்ட் ஃபிஃப்த் 5 ஆஃப் ஹார்ட்ஸ், அண்ட் சிக்ஸ்த் 6 ஆஃப் ஹார்ட்ஸ், அண்ட் 7 ஆஃப் ஹார்ட்ஸ். இங்க ஸ்பேஸ் இல்ல. ஓகே, இங்க ஸ்பேஸ் இல்ல அண்ட் அதனால கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இங்க 8 ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் ஹார்ட்ஸ் இங்க ஆட் ஆகுது பாருங்க. ஸோ இங்க ஸ்பேஸ் இல்லாதனால கீழே காமிக்கும். 10 of hearts, jack of hearts, and queen of hearts, king of hearts. Okay, and ace of hearts வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே முடிஞ்சது. ஓகே, இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே முடிஞ்சது. அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க வருது இல்லையா? ஸோ இங்க வர்றப்போ தென் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஆல்ரெடி 2 to ace of hearts வரைக்கும் நம்ம லிஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து மறுபடியும் 2 ஆஃப் டைமண்ட் ஆட் ஆகுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 ஆஃப் டைமண்ட் அண்ட் 3 ஆஃப் டைமண்ட் ஆட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் 4 ஆஃப் டைமண்ட் இங்க ஆட் ஆகுது, தெரியுதுங்களா? அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா 5 ஆஃப் டைமண்ட் ஆட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் 6 ஆஃப் டைமண்ட், அந்த மாதிரி ஆட் ஆயிட்டே போகும். இது வந்து இப்படி பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆட் ஆகிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொன்றா ஆட் ஆகுது, ரைட்டா? இதுக்குள்ள வந்து ஒவ்வொன்றா தான் ஆட் ஆகும். ஓகே, இப்போ நீங்க ஒரு ஸ்டெப் வெளியே கொடுத்துருங்க.
இப்போ என்ன இருக்கு, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மெயின் ஃபார் லூப்ல இருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த ஃபார் எஃப்க்கு நேரா இருக்குங்களா, இந்த எஃப்க்கு நேரா இருக்கு. அப்போ இந்த ஃபார் லூப்புக்குள்ள கிடையாது. இந்த ஃபார் லூப்புக்கு வெளியே வந்துருச்சு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அண்ட் ஆனா இந்த ஃபார் லூப்ல இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆட் ஆகும்னா, ஒவ்வொரு ஷூட்டா ஆட் ஆகும் எனக்கு பிரிண்ட் பண்றது. ஓகே, ஸோ எனக்கு பிரிண்ட் பண்றது எப்படி பிரிண்ட் பண்ணும், ஒவ்வொரு ஷூட்டா பிரிண்ட் பண்ணும். ஓகே, நான் இப்போ ரன் பண்றேன் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கிறது ஹார்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, தென் அடுத்து பிரிண்ட் ஆயிருக்கிறது ஹார்ட்ஸும் டைமண்டும் பிரிண்ட் ஆயிருக்குங்களா, அண்ட் அடுத்து பிரிண்ட் ஆயிருக்கிறது ஹார்ட்ஸ் ஸ்பேடு டைமண்ட் மூணுமே பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து ஹார்ட்ஸ் ஸ்பேடு டைமண்ட் கிளப். ரீசன் இங்க இந்த லூப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 14 ஆட் ஆயிடுச்சு. ஓகே, 14 பிரிண்ட் ஆயிடுச்சு, ரைட்? ஏன்னா இந்த ஃபார் லூப் செகண்ட் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே பிரிண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ப இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த ஃபார் லூப்ல தான் இந்த 14 கால்ஸ் ஆட் ஆகுது, ரைட்? அப்ப எனக்கு 14 ஆட் ஆயிடுச்சு, ரைட்? தென் அடுத்து மறுபடியும் செகண்ட் ஃபார் லூப்ல மறுபடியும் 14 ஆட் ஆகுது. 14 என்ன, டைமண்ட். ஓகே, ஸோ டைமண்ட் 14 வரைக்கும் ஆட் ஆகுது. அடுத்த 14 ஸ்பேடு 14 வரைக்கும் ஆட் ஆகுது. அடுத்து கிளப்ஸ் 14 வரைக்கும் ஆட் ஆகுது. ஓகே, தென் முடிஞ்சுங்களா? அண்ட் இப்போ எனக்கு சப்சிக்வன்ஸா பிரிண்ட் ஆயிருக்கா, அண்ட் இதை இன்னொரு டேப் விட்டுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டு ஃபார் லூப்புக்கும் வெளியே இந்த பிரிண்ட் வந்துருச்சு. இப்போ ரன் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு லிஸ்ட் தான் பிரிண்ட் ஆயிருக்கா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 14 லிஸ்ட் அண்ட் ஈச் 14 டைம்ஸ் 4 டைம்ஸ் 14 லிஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கும். நான் பிரிண்டர் இதுக்கு நேரம் இந்த ஏக்கு நேரம் கொடுத்தப்போ 4 டைம்ஸ் 14 வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? அண்ட் இங்க கொடுத்தப்போ என்னாச்சு, 4 லிஸ்ட் பிரிண்ட் ஆச்சு. அண்ட் இங்க கொடுத்தப்போ என்னாச்சு, ஒன்லி 1 லிஸ்ட், அது ஃபைனல் வேல்யூ. ஏன்னா இந்த ரெண்டு ஃபார் லூப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரிண்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அதான் இதோட ஃபைனல் வேல்யூ எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ நீங்க இப்ப லென்த் ஆஃப் ஏ செக் பண்ணீங்க அப்படின்னா 52. ஓகே, நம்ம எய்ம் பண்ணது கிடைச்சிச்சுங்களா, 52 கார்ட்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ நீங்க இப்ப ஏவை கிராப் பண்ணீங்கன்னா, கிராப் மீன்ஸ் 0ல என்ன இருக்குன்னு செக் பண்ணீங்கன்னா 0ல 2 ஆஃப் கார்ட்ஸ். சரி, அண்ட் 13ல என்ன இருக்கு, 2 ஆஃப் டைமண்ட்ஸ். பிகாஸ் 0ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம இங்கே 12 கொடுத்தோம்னா ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ், இது ஹார்ட்ஸோட ஃபைனல். ஓகே, அண்ட் இங்கே ஒரு 34 கொடுக்குறேன், 10 ஆஃப் ஸ்பேட்ஸ் கிடைக்கும். எனக்கு 52ஓட கார்டு என்ன கிடைக்கணும், ஏஸ் ஆஃப் கிளப்ஸ் 51 கொடுக்குறேன். ஏன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. இப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 51 வரைக்கும் தான் வேல்யூ இருக்கும். ஆனா கவுண்ட் வந்து 52. ஏஸ் ஆஃப் கிளப்ஸ் டன். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு மினியேச்சர் ப்ராஜெக்டே டெவலப் பண்றோம். சரிங்களா? அண்ட் இதுல யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Yeah, and okay, thank you all. நம்ம ப்ராஜெக்ட் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ ப்ராஜெக்ட் வந்து நம்ம மண்டே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.